ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பாகக்காய் வச்சுலாம் பாகக்காய் வறுவல் பண்ணிடலாம். பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை, ஒரு ஸ்பூன் மட்டும் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி உப்பு தண்ணியில் 5 நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம். நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ 5 நிமிஷம் நம்ம உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல, இப்போ இதை நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்ல பிஞ்சு பாகக்காய் தான், நல்லா கசப்பே இருக்காது. இதை நம்ம இப்போ பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதேமாரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதேமாரி நடுவில் உள்ள சீடை எடுத்துருங்க. இப்படி பிஞ்சாக இருக்கிறதுல நம்ம சீடை எடுக்க வேண்டாம், அப்படியே நம்ம போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். இல்லை, 2 ஸ்பூன் மட்டும் கடலை ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் வறுக்க வேண்டாம், சும்மா ட்ரை பேன்லேயே நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். இது கூடவே 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் பொடிக்கிற அளவுக்கு கடலையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் பாகக்காய் வறுவல் செஞ்சு கொடுங்க. ப்ளஸ் பாகக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடலை கூட 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்சியில் வந்து நம்ம கொரகொரன்னு அரைச்சிருக்கேன், ரொம்ப மையாட்டு அரைக்க வேண்டாம். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியுது இல்லையா, நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நான் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம பாகக்காய் எடுத்தோம்ல, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த எண்ணெயிலையும் தக்காளி ஜூஸ்லேயுமே நல்லா பாகக்காய் வெந்து வந்துடும் நமக்கு. இதில் தண்ணியே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் இது கூட வச்சு சாப்பிடலாம். நல்ல கசப்பே இருக்காது, நல்ல சூப்பராட்டு இருக்கும் நமக்கு. இப்போ இதை 2 நிமிஷம் நம்ம வேக விடலாம். மூடி போட்டு வேக வைங்க. மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு பாகக்காய் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். 1/2 டீஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சத்தூள் எப்போவுமே நீங்கள் மஞ்சத்தூள் வந்து காய் வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தோரனை அரைக்கும் போதோ பொரியல் அரைக்கும் போதோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணாமல், காய்கறியில் நீங்கள் ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணேன்னா அதோட கலர் வந்து மாறாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம்ல, கடலை, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை அரைச்சி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாகக்காய் வறுவலை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைகள் கூட இதை இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்ல ஒரு கசப்பு இல்லாமல் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வேர்க்கடலை போட்ட உடனே 1 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இல்லை, இதேமாரி சீடு இருந்தால் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு பாகக்காய் வறுவல் இருக்குது. இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த வேர்க்கடலை சுவையோடு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இந்த பாவக்காய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.